மனைவி சங்கீதாவின் விவாகரத்து குறித்த விஜயின் பேச்சுக்கு தவிக பெண் நிர்வாகியே எதிர்ப்பு தெரிவித்து கருத்து தெரிவித்துள்ளார். பெண்ணியம் பேசும் தங்களிடம் கண்ணியம் உள்ளதா என்று தவிக நிர்வாகி ரஞ்சனா நாச்சியார் கேள்வி எழுப்பியுள்ளார். எது வர்த்தில்லை தலைவா, உங்கள் மனைவியா அல்லது உங்கள் திருமண வாழ்க்கையா என்ற கேள்வியையும் அவர் எழுப்பியுள்ளார். தலைவன் எவ்வழியோ தொண்டனும் அவ்வழியே என்ற பழமொழி தங்களுக்கு தெரியாதா என்ற கேள்வியையும் ரஞ்சனா விஜயை நோக்கி எழுப்பியுள்ளார். தவிக தலைவர் விஜய் பேசியிருந்தபோது, மகளிர் தின விழாவில் பேசியிருந்தபோது சமீப காலமாக நடக்கும் பிரச்சினைகள் வர்த்தில்லை என்பது போல கருத்து தெரிவித்திருந்தார். இந்நிலையில் ரஞ்சனா நாச்சியாருடைய இந்த எதிர்ப்பு கருத்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் செந்தில் ராஜாவிடம் கேட்கலாம். செந்தில் ராஜா, விவரங்களை பதிவு செய்யுங்கள். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான விஜய் நேற்று மகளிர் தினத்தின் கொண்டாட்டத்தில் சில அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தார். அதாவது வாக்குறுதிகளை வெளியிட்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அந்த அறிவிப்பு வெளியிட்ட பிறகு தன்னுடைய அந்த சமீபத்தில் கடந்த ஒரு வாரமாக தன்னை சுற்றி நடக்கக்கூடிய பிரச்சனையை பற்றி பேசும்போது, அந்த பிரச்சனையை பார்த்து நீங்கள் எல்லாம் ஹர்ட் ஆகிறீர்கள், அதை பார்த்து எனக்கு ஹர்ட் ஆகிறது, நீங்கள் மக்கள் பிரச்சனையை பாருங்கள், நாம் மக்கள் பிரச்சனையை பார்ப்போம், இந்த பிரச்சனை அந்த அளவுக்கு நீங்கள் ஹர்ட் ஆகிற அளவுக்கு ஒர்த் இல்லை என்று பேசியிருந்தார். இதை விமர்சனம் பண்ணி தான் அவர் அறிவித்திருக்கக்கூடிய அந்த திட்டங்களை மையப்படுத்தி ரஞ்சனா நாச்சியார் தற்போது விமர்சனம் பண்ணியிருக்கிறார். இந்த ரஞ்சனா நாச்சியார் ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியில் பயணித்து சமீபத்தில் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து பணியாற்றுவதற்காக இணைந்தார். அது மட்டும் இல்லாமல் விஜயை சந்திச்சும் அந்த இணைப்பு விழாவில் கலந்து கொண்டிருந்தார். இந்த நிலையில்தான் பல கேள்விகளை எழுப்பி இருக்கிறார். அதாவது எது ஒர்த் இல்லை தலைவா என்று அவர் கேட்கிறார். உங்கள் மனைவியா அல்லது உங்கள் திருமண வாழ்க்கையா என்று கேள்வி எழுப்புகிறார். அதே போல் தாய்மாமன் சீர் திட்டம் அறிவித்திருக்கிறீர்கள். தாய்மாமனாக இருப்பதை விட தங்களுடைய மகன் முக்கியம் இல்லையா என்பது போன்ற பல்வேறு விமர்சனங்களை தன்னுடைய நீண்ட அறிக்கையின் வாயிலாக வைத்திருக்கிறார். அபிநயா. செந்தில் ராஜா, இது போன்ற கட்சிக்குள்ளாக இருப்பவர்களே இது போன்ற கேள்வியை எழுப்புவது என்பது தாக்கத்தை ஏற்படுத்துமா? அபிநயா, இவர் சமீபத்தில் மக்கள் இயக்கத்தில் இருந்து இணைந்தவர் இல்ல, தற்போது கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டு செயல்பட்டு வருகிறார். தற்போது அந்த பெண்கள் சார்ந்த, குறிப்பாக மனைவி பிரச்சனை எழுந்திருக்கக்கூடிய நிலையில்தான் இது போன்ற ஒரு கருத்தை அவர் வெளியிட்டு இருக்கிறார். இது ஏற்கனவே ஒரு தமிழக வெற்றி கழகத்துடைய ஒரு தரப்பினர் மத்தியில் அந்த அதிருப்தியை ஏற்படுத்தி இருந்தது. அதற்காகத்தான் அவர் ஏற்கனவே விஜய் நேற்று விளக்கம் அளிக்கும் வகையில் அந்த பிரச்சனை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் வேலை பாருங்கள் என்று தெரிவிக்கும் வகையில் தான் இந்த பிரச்சனை ஒர்த் இல்லை என்பதை அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் தான் அந்த ரஞ்சனா நாச்சியார் தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரிலேயே அவர் அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். ஏற்கனவே ஒரு தரப்பில் அதிருப்தி இருக்கக்கூடிய நிலையில் தற்போது ரஞ்சனா நாச்சியார் இந்த கருத்தை அவர் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி செந்தில் ராஜா.